வாங்க மக்களே, 2026க்கான சட்டமன்ற கூட்டத்தொடர் நேற்று ஆளுநர் உரையோட வந்து பாத்தீங்கன்னா தொடங்குச்சு. அது எல்லாருமே அறிஞ்ச விஷயம் தான். அதுல என்ன மிகவும் கவர்ந்த ஒரு விஷயத்தை பத்தி தான் நான் சொல்ல போறேன். அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சாதியவாரி கணக்கெடுப்பை வந்து மக்கள் தொகை கணக்கெடுப்போட வந்து சேர்த்து நடத்த கோரி ஒன்றிய அரசை வந்து நாங்கள் வலியுறுத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்திருந்தாங்க. ஒரு கட்சியோடைய அரை நூற்றாண்டுக்கான போராட்டம் இது. சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துங்க, சமூக நீதியை வந்து நிலைநாட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இப்போ ரீசெண்டா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா பாமக தலைவர் அன்புமணி வந்து அனைத்து கட்சி கூட்டம் வந்து கூட்டி இதை வந்து நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லி வலியுறுத்தி இருந்தாரு. அதோடைய ஒரு எதிரொலியா தான் வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம சட்டமன்ற கூட்டத்தொடரில் வந்து இந்த நிகழ்வு வந்து நம்ம பாக்குறோம். உங்களுக்கே தெரியும், தாவைக்கு ஆட்சி அமைச்ச நாள்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து சிஎம் ஆனதை வந்து பொறுத்துக்க முடியாம எத்தனையோ கட்சி தலைவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய வயிற்றுச்சல், அவங்களுடைய பொறாமை, அப்புறமா வந்து அவங்களுடைய காழ்ப்புணர்ச்சி, இன்னும் சொல்ல போனா வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் பேர்ல வந்து அழுது புலம்புற ஸ்டேஜ்ல வந்து இருக்காங்க. ஆனா இது எல்லாத்தையும் கடந்து அன்று முதல் இன்று வரை அன்புமணி மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அரசியலை மட்டுமே பார்த்து இந்த மக்களுக்கான வந்து என்ன தேவையோ, எதுக்காக வந்து அரசியல் கட்சியை வந்து அவர் பயணிக்கிறாரோ அந்த பயணத்தை வந்து பாத்தீங்கன்னா டெய்லி வந்து பாத்தீங்கன்னா அப்டேட் ஆகி ஒரு டீசன்ட் பாலிடிக்ஸா கொண்டு போறாரு. மேலும் டிவிகே கவர்மெண்ட்டுக்கு ஒரு ரிக்வஸ்டா வச்சுக்கிறேன், நீங்களும் வந்து சாதிவாரி கணக்கெடுப்பு வந்து ஒரு அறிக்கையாகவும், அப்புறமா வந்து ஒன்றிய அரசு வந்து சப்போர்ட் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு இது கடந்து போகாம இதை வந்து சக்சஸ்ஃபுல்லா முடிச்சு கொடுக்கறதுக்கான வேலையை வந்து கூடிய விரைவில் வந்து பண்ணி கொடுங்கன்னு சொல்லி நான் தாழ்மையுடன் கேட்டுக்கிறேன். ஏன்னா இது மூலியமா வந்து நிறைய பேருடைய வாழ்க்கையை வந்து மேம்படும் அப்படின்றத என்னுடைய ஒரு கருத்து. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். அதுவரை நன்றி.